ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனுஷா மலேசியாவில் பெனாங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தண்ணீர் மலையில் சித்ரா பௌர்ணமி செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். இங்கே தைப்பூசம் எப்படி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க தண்ணீர் மலையில். தைப்பூசத்துக்கு மாரியம்மன் கோவில்லேருந்து தங்கத்தேரில் சக்திவேல் வரும். அதை முந்தின நாள் வரும், அடுத்த நாள் தைப்பூசத்துக்கு பூஜை பண்ணி 3ஆவது நாள் திரும்பி மாரியம்மன் கோவிலுக்கு போவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. இது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எப்படின்னா, இது இந்து மகாசங்க தேரில் முருகன் வராரு மாரியம்மன் கோவிலிருந்து. அந்த தேர் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடியோ இருக்கும். இதே மாதிரி முந்தின நாள் அடுத்த நாள் தண்ணீர் மலையில் இருந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் திரும்பி மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தைப்பூசம் மாதிரியே இதுவுமே வேண்டுதல்கள் நிறைவேற்றுறாங்க, மொட்டை போடுறாங்க, பால் குடம், காவடி எல்லாமே எடுக்கிறாங்க. தண்ணீர் பந்தெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. தைப்பூசம் அளவுக்கு இல்லாட்டாலும் பட் இதுவுமே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கோவில் ஃபஸ்ட்டு இந்த லெவலில் தான் இருந்திருக்கு. கோவில், ஆரம்ப கோவில். இந்த கோவில் மொத்த படி, இப்போ இருக்கிற கோவிலோட படி 513 படி. முன்னாடி அதுக்கு கீழே தான் இருந்திருக்கு. அது 1800 கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கோவில். அதுக்கப்புறம் கோவில் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுனால திரும்பி மலைக்கு மேலே திருப்பி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் 513 படி இருக்குது. இது இங்கே நீங்கள் பட்டு கேவ்ஸில் 272 படி தான் இருக்குது. ஸோ அதை விட இது ஹைட்டு ஜாஸ்தி இந்த கோவில். இந்த கோவில் பெரிய கோவில், இந்தியாவை விட்ட வெளியில், அவுட் சைடு இந்தியாவில் இந்த கோவில் தான் ரொம்ப பெரிய கோவில், தண்ணீர் மலை கோவில். இந்த கோவிலுக்கு கோபுரம் இருக்குது, ராஜகோபுரம். இது 7 ஸ்டோரி ஹைட்டில் இருக்குது. மீன்ஸ் 21.6 மீட்டர் ஹைட்டில் இருக்குது இந்த கோவில் கோபுரம். இந்த கோவில் தான் நான் தைப்பூசத்துக்கு படி பூஜைலாம் பண்ண அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கோவில் தான் இது. இந்த கோவிலில் முருகன் இருக்கார். முருகனுக்கு தவிர பிள்ளையார் இருக்கிறாரு, அப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க, அப்புறம் சண்டிகேஸ்வரர், அப்புறம் துர்க்கை அம்மன் எல்லோரும் கோவிலில் இருக்கிறாங்க. இந்த கோவிலில் ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. அப்போது இறங்குற வழியில் நம்ம இறங்கும்போது ஒரு 10 படி கீழே போனால் அங்கே ஐயப்பன் கோவில் இருக்குது. ஐயப்பன் கோவில் நம்ம சபரிமலையில் கட்டி போகிற மாதிரி இங்கே பெனாங்கில் உள்ளவங்க இந்த ஐயப்பன் கோவிலுக்கு தான் விரதம் இருந்து கட்டி வருவாங்க. மலேசியாவில் புத்தா ஜெயந்திக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. இந்த வருஷம் புத்தா ஜெயந்தியும் சித்ரா பௌர்ணமியும் ஒரே நாள் வந்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, ரொம்ப செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. இந்த கோவில் ஏறுறதுக்கு ஒரு படி, இறங்குறதுக்கு ஒரு படின்னு சொன்னால, ஏறுற படி ஆரம்பத்தில் பிள்ளையார் இருப்பார் கோவிலில். அதுக்கப்புறம் இடும்பன் கோவில் இருக்குது ஏறுறதுக்கு முன்னாடி. இறங்கும் படியில் ஐயப்பனும் கீழே சிவனும் இருப்பார். சித்ரா பௌர்ணமி செலிப்ரேஷன் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே உள்ள அந்த தண்ணீர் பந்தல் எல்லாமே எடுத்திருக்கேன், பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். தமிழ் மொழி காத்த தலைவரையா, ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 வடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. Yeah.
கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், யோகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கால முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். தமிழ் செல்வன் என்பார், சத்குண சீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானவடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அப்பையிடம் ஆசி பெற்றவனா, அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ் காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனா, சித்தாதி சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனா. அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன். சின்ன சின்ன முருகைய சிங்கால முருகைய மாத்தி காட்டுறேன். அந்த ஆத்தா அவ வருவா.